இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து விஷயத்தை பத்தி பேச போறோம். யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆர்ஆர் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் திடுதிப்புன்னு வந்துட்டு 2026 சீசனில் நான் ராஜஸ்தான் ராயல்ஸில் தலைமை பயிற்சியாளராக மட்டும் கிடையாது, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றதையும் முறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் கிரிக்கெட் உலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ராகுல் டிராவிட்டுக்கும் வந்துட்டு ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாண்டிங் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல் ஆரம்பித்த அறிமுக சீசன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஜெயிக்க முடியாமல் திணறது அப்படின்றது தொடர்கதை ஆகிக்கிட்டே தான் இருக்கு. 2022 வந்துட்டு என்னதான் ஃபைனல்ஸ் வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிருந்தாலும் கூட அவங்களால அந்த அறிமுக சீசனுக்கு அப்புறமா அந்த கப்பு கிட்ட போக முடிஞ்சே தவிர அந்த கப்பை கைகளில் ஏந்த முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்கக்காரா மாதிரியான பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் வந்துட்டு டீமை கோச் பண்ணாலும் கூட தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய அந்த தோல்வி முகம் அப்படின்றது மட்டும் மாறாத ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, ஸோ 2024 வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்டு கப்பை வந்துட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்தியன் டீமினுடைய ஹெட் கோச்சா ராகுல் டிராவிட் தான் இருந்தாப்ல. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த T20 வேர்ல்டு கப்பை அடிச்சதுக்கு அப்புறமா ராகுல் டிராவிட்டுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அப்படின்றது மும்பை டீம்ல இருந்து, லக்னோ டீம்ல இருந்து, LSGல இருந்து அந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அப்படின்றது போயிருந்துச்சு. பட் இத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் கூட தன்னுடைய தாய் டீமான ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு கோச் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கம்மிங் பேக் கொடுத்தாரு நம்ம ராகுல் டிராவிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் காலில் அடிபட்டிருந்ததுனால வீல் சேர்லேயே தான் வந்துட்டு டீமை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்படி வந்துட்டு கால் உடஞ்ச சுச்சுவேஷன்லையும் டீமை விட்டு கொடுக்காம எல்லா விதமான ப்ராக்டிஸ் செஷன் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா விதமான ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லேயா இருந்தாலும் சரி, மேட்சஸ்லேயா இருந்தாலும் சரி, ராகுல் டிராவிட் அந்த வீல் சேர்லேயே வந்து தன்னுடைய டீமை ரொம்ப அழகாக லீட் பண்ணாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 மேட்ச் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சு. இதனால படு மோசமான தோல்வியோட அந்த சீசனை விட்டு வெளியேற வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் அப்படின்றதுக்கும் தள்ளப்பட்டிருந்தாங்க. என்ன இருந்தாலும் அடுத்த வருஷம் ராகுல் டிராவிட் டீமை வந்துட்டு ரொம்ப சூப்பராக கட்டமைப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த சுச்சுவேஷன்ல திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் டீம்ல இருந்து விலகிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் ஆச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கும் ராகுல் டிராவிட்டுக்கும், அதை தாண்டி ஒரு பக்கத்துல சஞ்சு சாம்சனுடைய விலகல், இன்னொரு பக்கத்துல ராகுல் டிராவிட்டினுடைய விலகல் அப்படின்றது இருக்கிறதுனால என்ன ஆக போகுது ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் வந்து ட்விட்டரில் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, ராகுல் டிராவிட்டினுடைய பயணம் அப்படின்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுசீராய்வு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு டீமை மறுகட்டமைப்பு பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2026 சீசனுக்கான மறுசீராய்வு கூட்டம் அப்படின்றத வந்துட்டு நடத்தியிருந்தோம். அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படின்றத தர முன் வந்தும் ராகுல் டிராவிட் அதை ஏற்கல. அதனால வந்துட்டு இந்த பயணம் இவ்வளோ சீக்கிரமா முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நெட்டிசன்ஸ் பலருமே வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப பெரிய பதவி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் சரிதான், பட் அவர் வந்துட்டு அந்த ஹெட் கோச் அப்படின்ற பொசிஷன் இருக்கு இல்லையா, தலைமை பயிற்சியாளர் அப்படின்ற பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க. நீங்க பெரிய பதவி தர்றதுக்கு பெரிய மனசு பண்ணி முன் வந்ததெல்லாம் சரிதான், பட் ஒரே ஒரு சீசன்ல வந்துட்டு ஒருத்தர் ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு உடனடியாக வந்துட்டு மாத்துறது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து கொஸ்டின் மார்க் அப்படின்றத வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணாத கோச் கிடையாது. 2024 T20 வேர்ல்டு கப் அப்படின்றத இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல. பல டீம்ஸ் வந்து அவர் அப்ரோச் பண்ணாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ராஜஸ்தான் ராயல்ஸை தான் நான் கோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அவ்வளோ பெரிய வழியோடையும் ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணி கொண்டு போனாரு. அப்படிப்பட்ட ஒரு கோச்சுக்கு நீங்க தரக்கூடிய மரியாதை தானே, அவர் வந்துட்டு நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தின் மேலே கொதிச்சு விழுந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு, எதனால வந்துட்டு நான் இந்த போஸ்டிங் அப்படின்றது வேணான்னு சொல்லி வழங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் வரைக்கும் ராகுல் டிராவிட் எந்த விளக்கமும் கொடுக்காததுனால எல்லாருமே வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா,
ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் தான் வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அதனால தான் ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் கூட நடந்த பேட்டிகளில் கூட ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாப்புல. ஸோ அப்பயுமே வந்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தினுடைய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நிர்வாகிகளுக்கும் சஞ்சு சாம்சனுக்கு இடையில தான் வந்துட்டு பிரச்சனை. சஞ்சு சாம்சன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் மைண்ட்லேயே ஏற்றிக்கல. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் அப்செட் ஆகி இந்த டீம்ல விளையாடவே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருந்துச்சு. ஸோ ஒரு பக்கத்துல சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கத்துல ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய மெயின் பில்லர்ஸ் 2 பேருமே டீமை விட்டு விலகி இருக்கிறது அப்படின்றது உண்மையாவே ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு யார் ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ண போறா, நீ கோச்சா இருந்து முன்னிறுத்த போறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் சங்கக்காராவை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கேகேஆர் நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க சங்கக்காரா இருக்கார் இல்லையா, அவரோட பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இனி ஐபிஎல் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ஆஸ் ஏ பிளேயராக வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் அஸ்வினுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் அஸ்வினுக்கும் இடையிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது இருக்கிறதுனால அஸ்வின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில சோர்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி இருக்கு இல்லையா, அந்த திண்டுக்கல் டிராகன்ஸினுடைய கேப்டனாகவும் கோச்சாகவும் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு டீமுடைய ஹெட் கோச்சா இருக்கிறதுக்கான எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் அஸ்வினுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசப்படுது. அதை தாண்டி அவர் தன்னை ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஸ்வின் அந்த பிளேஸ்க்கு கொண்டு வரதுக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ராகுல் டிராவிட் மாதிரியான ஒரு லெஜண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஏன் வந்துட்டு திடுதிப்புன்னு இப்படி நீக்கப்பட்டாரு அப்படின்றதுக்கு உரிய காரணத்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் சொல்லியிருக்கலாம், அதை தாண்டி சொல்லியிருக்கணும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு இந்த மறுகட்டமைப்பு அப்படின்றத பண்றது இருக்கு இல்லையா. மும்பை இந்தியன்ஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்கும்போது ஹாட்ரிக் பாண்டியாவை கேப்டனா கொண்டு வந்திருந்தாங்க. அதனால அந்த டீமுக்குள்ளேயே ரொம்ப பெரிய புகைச்சல் அப்படின்றது கிளம்பி இருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போய் விளையாடும் போது ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹாட்ரிக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு கத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு மறுகட்டமைப்பு செய்யும் போது நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயம் தான். காலப்போக்கில் அதை ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பேசப்படுது. ஸோ ராகுல் டிராவிட்டை திடுதிப்புன்னு இந்த பதவியில் வந்து தூக்குனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.